தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் இன்று காலமானார். தற்போது அவரது உடல் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக 2 முறை இருந்தவர் EVKS இளங்கோவன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியாக தற்போது MLA-வாக அவர் இருக்கிறார். அவரது உடல் தற்போது வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று காலை 10:20 மணியளவில் அவர் உயிரிழந்ததாக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த 11ஆம் தேதி அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த தற்போது அவருடைய உடல் வீட்டிற்கு மணப்பாக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கமிட்டியுடைய மூத்த தலைவராக அவர் இருந்திருக்கிறார். சட்டமன்ற MLA-வாகவும் அது மட்டுமில்லாமல் MP-யாகவும் அவர் இருந்திருக்கிறார். தந்தை பெரியாருடைய பேரன் அவர். அது மட்டுமல்லாமல் EVK சம்பத் அவருடைய மகன் என்ற பெருமையும் அவருக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு அவருடைய மகன் திருமகன் உடல்நல கோளாறு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் இறந்து போனார். அது மட்டுமல்லாமல் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு மீண்டும் EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றார். 27ஆம் தேதி உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்ட EVKS இளங்கோவன் சிகிச்சைக்காக மியாட் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்று இரவு உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மருத்துவருடைய முழுமையான கண்காணிப்பில் அவர் இருந்து வந்தார். இன்று காலை 10:20 மணியில் அவர் உடல் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. EVKS இளங்கோவனுடைய உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வைக்கப்பட இருப்பதாக காங்கிரஸ் கட்சியோட தலைமை அலுவலகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று 2 மணி முதல் பொதுமக்களுக்கான அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட இருக்கிறது. நாளை மாலை 4 மணி அளவில் முகலிவாக்கம் LNT காலனியில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட இருப்பதாக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்க செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.